வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இல்லை என்ன பண்ணுறீங்க? அனைவரும் காலையில் டீ சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? 7:30 ஆயிடுச்சு. அனைவரும் டீ சாப்பிட்ருப்பீங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி காலையில் பொரித்த காளான் பாருங்கள் உறவுகளே. மண் பார்த்தீங்களா? அதெல்லாம் கத்தி வச்சு சுரண்டி க்ளீன் எடுக்கணும். இந்த கருப்பு தோல் பூராமே நெகம் வச்சு இந்த இடத்துல ஒரு ரவுண்டாக கட் பண்ணி விட்டு இப்படி பிடிச்சி இழுத்தா அந்த தோல் பூரா வந்துடுங்க. அப்புறம் மண் மட்டும்தான் பிச்சு போட்டுக்க வேண்டியது. இன்றைக்கி காலையில் 3 காளான் கிடச்சிருக்குதுங்க. ஒரு கிரேவி. இது வேறு உடஞ்சிருச்சுங்க. இது உடஞ்சிருச்சுங்க. அது பாக்கி தான். இது பார்த்திங்களா, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. கெமிக்கல் இல்லாது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மண்ணில் தோட்டத்தில் மண்ணிலேருந்து எட்டு வந்து சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை விட இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னால் பாருங்கள், எங்கள் ஊர் மீன், ஆற்றுல பிடிச்ச மீன் வண்டி சரியாக வர்றதில்ல. 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள். நைட்டு 2 மீனுக்கு 4 மீன் பிடிச்சிருக்குறாங்க பசங்கள்லாம் போய். 2 மீன் நைட்டு ஆற்றுல கழுகிட்டு வந்து நைட்டே வறுத்து சாப்பிட்டு அப்படி அங்கேயே கத்தி கொண்டு போவாங்க. அங்கேயே ஆற்றுலேயே க்ளீனாக கழுகி கொண்டு வந்து உப்பு, மிளகாடி, மஞ்சத்தூள், திணி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நைட்டே வறுத்து சாப்பிட்டார் என்ற மகன். எனக்கு ஒரு பீஸ் வச்சுருக்குற. அப்படி ஒரு மீன் சாப்பிட்டு அப்படி மகன், ஒரு மீன் எனக்கு பகுதி, நான் சாப்பிட்ட பகுதி வச்சுருக்குது அம்முக்குட்டிக்கு. இங்கே பாருங்கள், இது என்ன மீன்? இனிமேல் நெத்திக்கண்டன் என்னமோ சொல்லுவாங்க. அது ஆற்றுல பிடிக்கிற மீன் தான். பாருங்குறவர்களே, கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணி வறுத்துருவேன். காளான் கிரேவி சாப்பாடு வச்சுட்டேன். தோசை ஊற்றியாத்து தேங்காய் சட்னி அரைச்ச மகன் 3 தோசை சாப்பிட்டு போயிட்டேன். இந்த மீனை வறுத்து இந்த காளான் கிரேவி மதியம் நான் மட்டும்தானே. இந்த மீனை வறுத்து கழுகி வறுத்து இது என்ன பண்ணணும், வறுக்கணும். காளான் கிரேவி வைக்கணும். இதுதானுங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல். ஃப்ரெஷ் மீன் பார்த்தீங்களா? இது மண்டக்கண்ணன், அது எத்திக்கண்ணை சொல்லுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியாது. அதோட மீசை பாருங்கள், எச்சோடு இருக்குது பாருங்கள் உறவுகளே. மீசை பாருங்கள். இதே இருங்க எங்கள் புல மீன், டேமு மீன் இல்லைங்க. இதுதானுங்க மீசை. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க மீசை. வழுக்குது, வரமாட்டேது. இதுதானுங்க மீசை. அதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெத்திக்கண்ணா என்னமோ சொல்லுவாங்க. இதுதானுங்க மீன், ஆற்றுல பிடிச்சி ஃப்ரெஷ் மீன். வாங்க சாப்பிட்லாம். காளான் கிரேவி 3 காளான் இருக்குது. க்ளீன் பண்ணி கிரேவி வைக்க போகிறேன். வாங்க அனைவரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.